ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அந்த குரல் தப்பிச்சு வெளியே வந்து மாதிரி கலந்து யோசிக்கிறப்போ நடிகர் விஜய் சேதுபதி அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு. எனக்கு முதல்ல அயன்மேன் கேரக்டருக்கு குரல் கொடுப்பது பயமாக தான் இருந்துச்சு. இத்தனை நாட்களாக வேற ஒரு குரலில் மக்கள் அவரை பார்த்துருக்காங்க. இப்போ திடீர்னு நம்ம பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு விஜய் சேதுபதி நேற்று பேசியிருக்காரு. விஜய் சேதுபதி பயந்த மாதிரியே தற்போது நடந்துருச்சு. அயன்மேன் கேரக்டருக்கு விஜய் சேதுபதியுடைய குரல் சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னும், ஏற்கனவே இருந்த குரலுடைய கம்பீரம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னும் விஜய் சேதுபதியை அவெஞ்சர்ஸ் ரசிகர்கள் கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய தமிழ் உச்சரிப்பு ஏற்கனவே தாறுமாறாக தான் இருக்கும். ஆனால் அவருடைய ஃபாஸ்டான தமிழ் ஸ்லாங் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அது யதார்த்தமாகவும் இயல்பாகவும் இருந்துச்சு. ஆனால் அவருடைய குரல் விஜய் சேதுபதிக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதே குரலை ஏற்கனவே நாம் பார்த்து பழகின அழகான தமிழ் உச்சரிப்பு கொண்ட கேரக்டருக்கு பயன்படுத்தினா அது சகிக்க முடியாததாக தான் இருக்கும். அதுவும் ஹாலிவுட் தமிழ் டப்பிங் படங்களுக்கு நாம் கம்பீரமான குரல்களையே இது வரைக்கும் கேட்டு பழகியிருக்கோம். திடீர்னு சிங்கத்தோட கர்ஜனைக்கு பதிலாக எலியோட கீச்சுகள் கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அதிர்ச்சி தான் இப்போது ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவெஞ்சர்ஸ் ட்ரெய்லரை யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. அங்கே அயன்மேன் வாய்ஸை கேட்டவங்களும் சரி, அதே ட்ரெய்லரை விஜய் சேதுபதி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. அங்கே பார்த்த ரசிகர்களும் சரி அவருடைய குரலை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஏன்னா ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒரு வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டுகிட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மேட்சாகவும் சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுனாமி ஆக்சுவலாக அந்த சும்மா தான் இருப்பார் பொழுது அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார். எல்லா பிரச்சனையும் சரி ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன். அது நிற்கிறாப்புல. ஓகே, சூப்பர். நீங்க வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்கள்ல நீங்க பண்ற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் டப்பிங் எல்லாம் பண்ணுதுங்க. இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஹோம்ஒர்க் அவங்க எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நீங்கள் சொல்லுங்க. இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் நல்லா டைம் எடுத்து எப்படி அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிட்டுன்னு ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சமப்பட்டீங்கன்றதை பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்பொழுது அயர்ன் மேனுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிருந்தீங்க? இல்லை நான் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டு போனால் அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ நிற்கிற விதமோ இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ இது எல்லாத்துக்குமே அந்த ஆள் யாருன்னு. இப்போ நான் வந்து நம்ம ஒரு பொருளை தொடும்போது நம்மளோட கைரேகை அதில் படிக்கிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்தையும் பிஹேவியர் அவங்களோட குணம் எட்டி பார்த்து நான் நம்புகிறேன். நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டைரக்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதியதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவனோட தாட் ப்ராசஸ் என்னன்னு அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோட ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்து நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பேச விட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது நம்ம. அப்புறம் போக போக புரிய ஆரம்பிச்சு அப்புறம் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த ஏன்னா எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போ நீங்க நிறைய அயர்ன் மேன் அப்சர்வ் பண்ற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸ்ல, அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்க அயர்ன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மள மாதிரி இருக்காரு இல்லை நம்ம இவர் மாதிரி இருக்கோமே அப்படிப்பட்டதாவது கேரக்டரிஸ்டிக் தெரியுதா? இல்லை அப்படி இல்லை, அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அதுதான் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்னொருத்தர் பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிடுவோம், நமக்கு வரும்போது ஆடி உட்காந்துருவோம் இல்லையா. பட் அந்த மாதிரி எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்தர் வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பிரச்சனை கல்வி வச்சு பார்க்குற மாதிரி. ஸோ அயன்மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுற விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் எந்த இக்கட்டான சூழலையும் அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஓகே. அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்கணும். நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக, நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயன்மேன் அப்படின்னு சொன்னால், தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன். யார் தாரா ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்ல இருக்கிற ஆட்கள்ல இருந்து? தார் இல்ல, சாரி, தானோஸ். யாரோ பேசணும், யாரோ கோச்சிக்கு போறாங்க, நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போறேன். ஏன்னா எனக்கு எவ்வளவு தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளவு தூரம் ஹீரோவும் பிடிக்கும். எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும். வெரி நைஸ் ஆன்சர். அயன்மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நீங்க அயன்மேனா நடிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர், நீங்க தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ரம்யா. காஸ்டியூம் அப்படிதான் இருக்கும். நான் வந்து ஒரு பிளாக் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். நீங்க செக்ரட்டரி ஆகிட்டீங்கல்ல, பரவாயில்ல. உங்களோட செக்ரட்டரியா நான் தாராளமா இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய்.